Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி விலகிய நிலையில் அவர் பதவி விலக உண்மையான காரணம் என்ன என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. மக்களவைத் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாக சில நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் பதவி விலகியுள்ளார். அவரது பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு டிசம்பர் வரை இருந்த நிலையில் அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சட்டத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எதனால் அவர் பதவி விலகினார் என்பது குறித்து எந்த தகவலும் தெரியாத நிலையில் அவர் உடல்நலம் காரணமாக பதவி விலகியதாக தகவல்கள் வெளியாகின. அவர் பதவி விலகியதை அடுத்து தேர்தல் ஆணையத்தில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மட்டுமே ஆணையராக உள்ளார். மற்றொரு தேர்தல் ஆணையரான அனுப் சந்திரா கடந்த பிப்ரவரி மாதம் ஓய்வு பெற்றார். அருண் கோயல் பதவி விலகியது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அருண் கோயல் தலைமை தேர்தல் ஆணையருடனான கருத்து வேறுபாடுகளால் பதவி விலகினாரா அல்லது நரேந்திர மோடியுடனான கருத்து வேறுபாடால் பதவி விலகினாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அல்லது பாஜக சார்பில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அண்மையில் பதவியை துறந்த கொல்கத்தா நீதிமன்ற நீதிபதியைப் போல செயல்படப் போகிறாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் ஆணையர் பதவி விலகும் அளவுக்கு பாஜக என்ன அவரிடம் சொன்னது என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாக செயல்படவே இல்லை. பாஜகவிற்கு ஆதரவான முறையில் தான் செயல்படுது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இப்படித்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ இது எதனால் அப்படின்றத யோசித்தோம் அப்படின்னா, ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு அருண் கோயல் அவர்கள் ப்ரெஷரைஸ் செய்யப்பட்டார், அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அருண் கோயலே அவரே ஒரு ஆதரவான மனநிலையில் இருக்கக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாததை என்னத்தை சொல்லியிருக்கோம் பாஜக? அதை நினைக்கும் பொழுது நடுக்கமாக இருக்கிறது. தேர்தல் ஆணையர் ஏன் பதவி விலகினார் என்பதற்கு அவராக விளக்கம் அளிக்கும் வரை மற்றவர்கள் கருத்து கூறுவது சரியாக இருக்காது என பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். குறிப்பாக தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை அதிகாரிகள் ரிசைன் செய்வது, ராஜினாமா செய்வது புதிதில்லை. ரெசிக்னேஷன் என்பது நார்மல் ப்ராசஸ். ராஜினாமா செய்கிறாங்க, வெளியே போகிறாங்க, வர்றாங்க. இது ஒரு புதுசு கிடையாது. அது அருண் கோயல் அவருடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, ஒரு வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு அதன் பிறகு தேர்தல் ஆணையத்துக்குள்ள 2027 வரை அவருக்கு பதவி காலம் இருக்கும். ப்ராப்ளி அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருப்பதற்கும் வாய்ப்பு. இன்னைக்கு அருண் கோயல் அவர்கள் எதுவுமே சொல்லாம நான் எப்படி ஒரு கருத்து சொன்னா சரியா இருக்குமாங்கண்ணா? ஒரு பக்கம் எதிர்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க, இல்ல ஆளுங்கட்சி அவங்களுக்கு இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சில நம்பர் சொல்லல, எதிர்கட்சி தான் தொந்தரவு பண்ணாங்க அவருக்கு. அதனால் அவர் அதிகாரப்பூர்வமாக எதற்காக இந்த பணியிலிருந்து நான் ராஜினாமா செய்கின்றேன் என்று சொல்லும் வரை யாராக இருந்தாலும் கருத்து சொல்வது சரியாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. தேர்தல் ஆணையர்களில் ஒருவரான அருண் கோயல் பதவி விலகியுள்ள நிலையில் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு மேலும் தாமதமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.